இது வந்து பேனோ மோட் என்றால் எப்படி என்றால் இது என்னென்றால் இது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு வைடான இடத்தை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து என் ஃபோனில் வந்து ஃபோட்டோவில் வந்து ஆகலம் வைடு வந்து 0.5 இதான் என்ற ஆகலம் வைடு. ஓகே, ஸோ நான் இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதான் என்ற ஆகலம் வைடான உண்டு. நான் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இதான் ஆகலம் வைடான உண்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் பேனோ மோடில் போனீங்கன்றால் அந்த வைடு காட்டும். ஓகே, ஸோ இந்த வைடில் நான் உங்களுக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். எப்படி வரும் பாருங்கள். இது வந்து என்னடா இப்படி ஃபோட்டோ எடுக்கல, எப்படி வீடியோ மாதிரி ஒருக்கா கிளிக் பண்ணிங்களா அது நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஃபோனை மூவ் பண்ணணும். அது அம்புக்குறி காட்டும். அந்த அம்புக்குறி சைடில் அப்படியே மூவ் பண்ணிங்கன்றால் அது அவ்வளோத்தையும் அப்படியே கேப்சர் பண்ணும். ஓகே, நான் இப்போ அரைவாசி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க என் ஃபுல் ரூமும் என் ஃபுல் இந்த செட்டப்பையே நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த முதல் ஃபோட்டோவில் வந்து ஃபுல் செட்டப்பே நீங்கள் பார்க்க முடியாது, அதில் ஒரு கொஞ்சத்தை தான் எடுக்கும். ஸோ பேனோ மோட் வந்து இது தான் யூஸ் பண்ணுறது. இது கூடுதலாக வைல்ட் லைஃப் பண்ண சொல்லி இல்லை, நீங்கள் எங்கேயா அட்வென்ச்சர் போகிறீங்க, இல்லை இது நேச்சுரல் பிளேஸில் போகிறீங்க, ஸோ அந்த பிளேஸில் காட்டணும்னா இந்த மோடை யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தான் ஃபோட்டோக்கான மோட். ஸோ இப்போவே வந்து இந்த வீடியோ வந்து லாங் ஆகிட்டு, ஸோ உங்களுக்கு இதில் வந்து வீடியோ மோடை வந்து நான் பார்ட் 2 செய்கிறேன். உங்களுக்கு வீடியோ மோட் வேணுமான்னு நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து அதோட யாருக்கு இந்த மோடுகளை பற்றி தெரியுமன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவோம். அப்புறம் பார்ட் 2 வேணுமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவோம். நான் வீடியோ மோடை பற்றி பார்ட் 2 போடுறேன். ஓகே, நன்றி.